நமது ஒண்டிப்புதூர்லேருந்துங்க நேராக வந்தீங்கன்னா பைபாஸ் தாண்டி பட்டணம் புதூர் தாண்டி பட்டணம் மெயின் ரோட்டில் நமது அமைந்துள்ளது சிக்கன் இவங்க வந்து நேரடியாக பண்ணை வியாபாரங்க. இவங்க கிட்ட வந்து நாட்டுக்கோழிகள், வான்கோழிகள், பிராய்லர்ஸ் தான் நிறைய சேல் பண்ணுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டுங்க ஆட்டுக்கறி, காடை எல்லாமே சேல் பண்ணுறாங்க. இவங்க வந்து தரமாக நேரடியாக பண்ணை வியாபாரம். இவரோட ஓனர் வந்து எனக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா நமது சிக்கன் அருண். இவர் பேர் வந்து சிக்கன் அருணுங்க. இவர் கேட்டால் எல்லாத்துக்குமே தெரியுங்க. பட்டணத்துக்குள்ளே வந்து சிக்கன் அருண் யாருன்னு கேட்டிங்கன்னாவே இவர் தான். பார்த்தீங்களா, இவர் தான் சிக்கன் அருண். இவர் என்னென்னா ஒரே குறிக்கோள், இவர் சிக்கன் வெட்டுறதை இவர் வாழ்க்கையை வந்து அர்ப்பணித்து வந்திருக்காரு. சிக்கன் வெட்டினார்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கோழி வெட்டி முடிச்சுருவாருங்க. அந்தளவுக்கு சிறப்பாக வெட்டுவார். மிஷின் கட்டிங்கெல்லாம் தேவையில்லைங்க. அது சும்மா வச்சார்னா கையில் சும்மா பச்சக்குன்னு வெட்டுவாருங்க. வெட்டி சிறப்பாக கொடுப்பாருங்க. இவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேங்க, என்னோட சப்ஸ்கிரைபர் அத்தனை பேர்த்துக்கு கிலோ 10 ரூபா கம்மியாக பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்டேன். ஓகேண்ணா, நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் இந்த வீடியோ பண்ணிவிட்டு இந்த வீடியோ பற்றி சொன்னீங்கன்னா உங்களுக்கு கிலோ வந்து 200 வச்சுக்கோங்க. உங்களுக்கு 10 ரூபா கம்மி பண்ணி 190 கிலோ சிக்கன் வெட்டி கொடுப்பாருங்க. அது போக 50 கிராம் மிச்சாவே வெட்டி கொடுப்பாருங்க. பார்த்தாவே உங்களுக்கு தெரியுதுங்களா, கரெக்டான தரமான ஆள். இப்போ அதனால் சிக்கன் வந்து கரெக்டாக இருக்குது இவர்கிட்ட. அதாவது வந்து நம்ம போனோன்னே சிக்கன் வந்து உயிரோடு பிடிச்சி அப்போவே வெட்டி ஃப்ரெஷ்ஷாக தான் கொடுப்பாருங்க. ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாரு, எல்லாமே நீட்டாக இருக்குது. அதனால் அனைவரும் இந்த சிக்கன் கடைக்கு வந்தீங்கன்னா தரமான சிக்கன் கோழிகள் அனைத்தும் வாங்கி சொல்லாங்க. இப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் தான் வெட்டலாமா அப்படின்னு கேட்டேன். சரி வெட்டுக்கு, நான் அருவாள் கையில் கொடுத்தாருங்க. நானும் சும்மா கோழி சும்மா பச்சக்குன்னு வெட்டுங்க. வெட்டுறது கஷ்டமாக இல்லைங்க, ஏன்னா சிக்கன் தானே, ரொம்ப மெலிசாக தான் இருந்துச்சு. நான் வெட்டி பார்த்தேன், வெட்டினேன், நல்லா தான் இருந்துச்சு. சிக்கன் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. அதனால் சிக்கன் வெட்டி பார்த்தேங்க. வெயிட்டாக அவங்ககிட்ட ஃபுல்லாக அவர்கிட்ட ஓனர்கிட்ட பேசிட்டேன். தயவுசெய்து என்னோட சப்ஸ்கிரைப் அனைவருக்கும் 10 ரூபா கம்மியாக தான் நீ கொடுக்கணும்னு சொன்னேன். அவர் ஓகேண்ணா, நான் கண்டிப்பாக 10 ரூபா கொடுக்கன்னு சொன்னேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, சிக்கனுங்கிறது எல்லாம் வந்து எல்லாருமே சாப்பிடலாம். குழந்தைங்க முதல் கொண்டு கூட போயிடுச்சு. இவற்றை சின்னவங்க பெரியவங்க அனைத்தும் சிக்கன் சாப்பிடலாம். இதில் கொலஸ்ட்ரால் இல்லை, எதுவுமே இல்லைங்க. சிக்கனில் என்ன இருக்குது உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. பல்லுக்கு இதமானதாகவும் மெதுவாகவும் இருக்கக்கூடிய ஒரே தாவனம் சிக்கன். அதனால் சிக்கனை வந்து நம்ம வந்து மேன்மைப்படுத்த